ஒரு துணி கூட நல்ல துணியா இல்லையே. 1000 துணிகள் இருந்தால் கூட நாம் சொல்கிற பதில் ஒரு துணி கூட ஒழுங்கா இல்லையே போட்டுக்கிறதுக்கு. நெடுநாட்களாக கணவன் மனைவியாக வாழ்ந்த தம்பதியினர் ஒரு நாள் நெடும் பயணம் மேற்கொள்ள முயற்சித்தார்கள். புனித யாத்திரை நாம் செல்வோம் என்று முடிவு செய்த பொழுது கணவன் தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார், நான் புனித யாத்திரை செல்ல ஆசைப்படுகிறேன், எனவே நீர் இவ்வீட்டிலேயே இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக்கொள், நான் சென்று திரும்ப வருகிறேன் என்று சொல்கிறார். உடனே மனைவி சொல்கிறார், என்னை பிரிந்து உங்களால் இருக்க முடியாது, உங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, நானும் வருகிறேன். கணவர் சொல்கிறார், பெண்களுக்கு திரு யாத்திரை சரிபட்டு வராது, நீ வீட்டிலேயே இருந்து விடு என்கிறார். மனைவி மிகவும் அவரை வற்புறுத்திய பெயரில் அவர் அழைத்து செல்கிறார். எல்லா இடங்களுக்கும் பயணம் செல்கிறார்கள். காட்டு வழியாக கணவன் மனைவி இருவரும் பயணம் செய்ய ஆசைப்படுகிற பொழுது, அந்த வழியாக செல்கிற பொழுது கணவன் ஒரு முத்தை அல்லது வைரத்தை பார்த்து விடுகிறார். அப்பொழுது கணவர் எங்கு தன்னுடைய மனைவிக்கு ஆசை வந்துவிடுமோ என்று தன்னுடைய காலால் அதை மிதித்து அப்படியே நின்று விடுகிறார். மனைவி கேட்கிறார், ஏன் அப்படியே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? கணவர் சொல்கிறார், ஒன்றுமல்ல, நீ போ, நான் வருகிறேன். அப்பொழுது மனைவி சொல்கிறார், எப்பொழுது உங்களுக்கு இந்த மண்ணிற்கும் இந்த பொன்னிற்கும் இடையிலான ஆசை இருக்கிறதோ அப்பொழுதே நீங்கள் துறவு செய்கிற தகுதியை இழந்து விட்டீர்கள் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய வீடுகளில் பார்க்கிறோம், பீரோக்கள் நிறைய யாருக்கு அதிகமாக துணிகள் இருக்கிறது? பெண்களுக்கு அதிகமாக பீரோ ஃபுல்லாக துணி இருந்தால் கூட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப நம்ம சொல்கிற ரீசன் என்ன, காரணம் என்ன? ஒரு துணி கூட நல்ல துணியா இல்லையே. அப்போ இன்றைக்கு நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் ஆசைகளினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாருக்கு இந்த உலகில் ஆசை இல்லை என்று நாம் யாரையும் சொல்லிவிட முடியாது.